ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நம்ம திரும்பவும் ஒரு அழகான கதையோடு சந்திக்கிறோம். கதையை கேட்க ஆர்வமாக இருக்கீங்களா? என்ன கதைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். முயலும் ஆமையும். ஒரு காட்டில் முயலும் ஆமையும் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. முயல் ஆமைக்கிட்ட போய் ரொம்ப விளையாட்டுத்தனமா, நீ ரொம்ப மெதுவாக நடக்கிற, எப்போ பார்த்தாலும் ரொம்ப மெதுவாக நடந்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கொஞ்சம் அதை கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்டுச்சான். உடனே முயல் என்ன பண்ணுச்சு, நம்ம ஒரு 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாமா, ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சான். ஆமை சொன்னிச்சான், அது எப்படி? நீ ரொம்ப வேகமாக ஓடுவ, நான் ரொம்ப மெதுவாக போவேன், நம்ம 2 பேருக்கு எப்படி ஓட்டப்பந்தயம் வைக்க முடியும் அப்படின்னு கேட்டுச்சான். ஆனால் அதுக்கு முயல் சொன்னிச்சான், அதெல்லாம் முடியும், வா 2 பேரும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சான். அதுக்கு ஆமையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குச்சான். ஓட்டப்பந்தய நாளும் வந்துடுச்சான். 2 பேரும் ஓட்டப்பந்தயம் ஓடுறதுக்கு தயாராக இருந்தாங்களாம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் போக ஆரம்பிச்சாங்களாம். முயல் பாஞ்சு போனுச்சான். அதுதான் வேகமாக தாவும்ல, ஆமை என்ன பண்ணும், ரொம்ப பொறுமையாக போகும். முயல் போயிட்டு, இந்த ஆமை ரொம்ப மெதுவாக தான் வரும், அதனால் நம்ம ஒரு மரத்தடியில் படுத்து சின்னதாக ஒரு தூக்கம் போட்டுக்குவோம் அப்படின்ட்டு ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிடுச்சான் நல்லா கொரட்டை விட்டு. ஆமை என்ன பண்ணுச்சு தெரியுமா, பொறுமையாக ரொம்ப நம்பிக்கையாக முயற்சி பண்ணி போய்கிட்டே இருந்துச்சான் தன்னோட இலக்கை நோக்கி. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் முயலை முந்தி நம்ம கோடு போட்டிருப்பாங்கல்ல, ஓட்டப்பந்தயம் ஓடும்போது ஃபினிஷ்னு எழுதியிருப்பாங்கல்ல ஒரு ரிப்பன் கட்டி, அந்த இடத்துக்கு பக்கத்தில் போயிடுச்சான். முயல் திடீர்னு முழிச்சு பார்த்தா, ஆமாம் இன்னும் வரலை, நம்ம ஓடுவோம் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சான். மெதுவாக ஓடிக்கிட்டு வந்துச்சான் முயல். அதுக்குள்ள ஆமை அந்த வின்னர் ரிப்பன் கட்டியிருப்பாங்கல்ல அந்த இடத்த டச் பண்ணிடுச்சான். முயல் பார்த்து ஆச்சரியப்பட்டுருச்சான். ஐயோ, நம்ம தூங்குற நேரத்தில் இந்த ஆமை வந்துருச்சு போல அப்படின்ட்டு. அப்புறம் முயல் தான் தோத்து போயிடுச்சு, ஆமை ஜெயிச்சிடுச்சு. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன விஷயம் புரிஞ்சிச்சு, என்ன நீதி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒருத்தவங்களோட உடல் அமைப்பை வச்சு அவங்கள தப்பாக எடை போடக்கூடாது, பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. கடவுள் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு உடல் அமைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த உடல் அமைப்பை வச்சு அதிலிருந்து நம்ம எப்படி அழகாக முன்னேறி வர்றது அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஆமை தன்னால் முடியாது அப்படின்னு நினச்சிருந்தா ஜெயிச்சிருக்க முடியுமா? முயல் தன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினச்சதுனால அது தோற்று போயிடுச்சு. அதனால் நம்மளால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு, நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நாம் ஒரு நல்ல முயற்சி செஞ்சோம் அப்படின்னா வெற்றி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முயலாமல் இருக்கவே கூடாது. அதுதான் முயலும் ஆமையும் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய அழகான கதைகளை கேட்க நம்ம யங் படிஸ் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். Like